சனி ஜாதகத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறார் அப்படின்போது அவங்க ஜாதக அமைப்பின்படி ரொம்ப பெரிய அளவிலான கர்மங்களை சேர்த்து வைத்துள்ளனர். கர்மங்களின் அடிப்படையில் தான் சனியின் பலன் என்பது கர்ம பலனாக ஜாதகருக்கு கிடைக்கும். சனி ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல வக்ரம் பெறுகிறாரோ அதற்கு ஏற்ப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோவோட கடைசி பகுதிகளில் சனி வக்ரம் அடைவதால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிற விஷயங்களையும் விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதற்கு முன்னாடி சனி எந்த நிலைகளில் வக்ரம் அடையும் போது என்ன மாதிரியான பிரதிபலிப்பை பலன்களாக தர துவங்குவார் அப்படிங்கிற அமைப்பை பார்த்துருவோம். சனி மேஷம் ராசியில் இருக்கும்போது நீச்சம் பலனாக தரக்கூடிய அமைப்பில் செயல்படுவார். நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்தால் உச்ச பலனாக இருந்தால் என்ன தருவாரோ அதைத்தான் அந்த விஷயங்களில் செயல்படுத்துவார். ஸோ சனி மேசத்தில் நீச்சம் அடையும் போது வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய தன்மையில் சனியின் தன்மை என்பது மற்றவர்களால் மதிக்கப்பட முடியாத, தன் மீது விமர்சனங்களை சந்தித்து பழிச்சொற்களை மேற்கொள்ளக்கூடிய தவறான அமைப்புகளை ஏற்படுத்துவர். எந்த நேரமும் செவ்வாய் என்பது மேஷம் என்பது செவ்வாயின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராசி. ஸோ அந்த இடத்துல சனி வக்ரமாகி நீச்சமாக இருக்கும்போது ஜாதகருக்கு மூர்க்கத்தனமான சில அணுகுமுறைகளை, துணிச்சல்களை, அசாதாரணமான விஷயங்களை ஏற்படுத்த துவங்குவார். இதனால் ஜாதகருக்கு கடுமையான மற்றவர்களோடு ஒன்றி போகக்கூடிய தன்மையை இணக்கமாக எடுத்து கொடுத்தாலும் பெயரின் அடிப்படையில் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலையை நிச்சயம் தருவார். சனி உச்சமாகி இருக்கக்கூடிய துலாம் வீட்டில் வக்ரமாக இருக்கும்போது நீச்ச பலனையே தருகிறார். பொதுவாக மன வாழ்க்கை ரீதியான திருமண விஷயங்களில் தடை, தாமதங்கள், வாழ்க்கை துணையோடு ஒத்துப்போக முடியாத தன்மை, சில நிலைகளில் பிரிவு, தனித்து வாழக்கூடிய தன்மை, திருமணம் ஆன பிறகும் நிர்பந்தங்களின் அடிப்படையில் தனித்து வாழக்கூடிய தன்மை, இதையெல்லாம் சனி ஏற்படுத்துவர். இதை தாண்டி ஷேர் மார்க்கெட் போன்ற வர்த்தகம், பங்குச்சந்தை ரீதியான விஷயங்களில் மிக பெரும் சரிவுகளையும் கொடுத்து தொழில் ரீதியாக முடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த உச்சமாகக்கூடிய வக்ர சனி கண்டிப்பாக அதை செய்வார். இதை தாண்டி மகரம் மற்றும் கும்பத்தில் தன்னுடைய சுய வீடுகளில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய பாதகங்களை பெரும்பாலும் செய்வதில்லை. இதை தாண்டி சனி கடக சிம்மத்தில் இருக்கும்போது இதே மாதிரியான பாதிப்பை தருவது உண்டு. சனி வக்ரமானால் அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு அதிக கர்மா என்பது இருக்குது. ஸோ எவ்வளவுதான் மெனக்கெட்டு அதிகமாக உழைத்தாலும் சரி, அதிக முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி, அதற்கேற்ற ரிசல்ட்டுங்கிற முன்னேற்றத்தை அவங்களால பெற முடியாது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பதை பெரும்பாலும் எஃபர்ட்ஸ் கேட்ட ப்ராஃபிட்டை அவங்களால பெற முடியாது. யாருக்கிட்டையும் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை அவங்களால பெற முடியாது. அவங்க வந்திருக்கிறது தன்னுடைய கடமையை அனுபவித்து கழித்து முடித்துட்டு போவதற்கான ஒரு கர்ம வாழ்வை மேற்கொள்ளத்தான் வந்திருக்காங்க. ஸோ பெரும்பாலும் அதை எதிர்பார்க்காமல் இருக்கிறதே நல்லது. பூர்வீகத்தில் பெரும்பாலான வளர்ச்சி அமைப்புகள் அவங்களுக்கு இருக்காது. எப்போதுமே பூர்வீகத்தையும் சொந்த பந்தம் இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு வெளியில் போய் தனித்து வாழக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு அதிகம் கொடுக்கும். எந்த செயல்லையும் எந்த ஒரு முடிவுகள்லையும் பிடிவாதம் அதிகமாக கொடுக்கும். கடன் மற்றும் வேலையின்மையை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மன அழுத்தத்தை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கும் போதே இதில் வளர்ச்சி இல்லை, இன்னொரு விஷயத்தை துவங்கலான்னு முன்றுக்கு பின்னான மாறுபட்ட சிந்தனைகளை, தொடர்ச்சியாக நிலையில்லாத தன்மையை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ச்சியாக சிவ வழிபாடை மேற்கொள்வது, சிவனுடைய நாமங்களை ஜெபிப்பது, சிவன் யாத்திரைகள், சிவனுடைய புனித ஸ்தலங்களுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்வது, ருத்ராட்சம் அணிந்து கொள்வது, சிவ மந்திரம் ஜெபிக்கிறது, நல்லெண்ணெய் தானம் வாங்கி கொடுத்து வழிபடக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள் சனியுடைய வக்ரத்தின் உடைய தாக்கம் மற்றும் அதனுடைய வீரியத்தை நிச்சயமாக குறைக்கும். அதன் மூலமாக ஜாதகர் தன்னுடைய ஸ்திரமான மனநிலையை பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்.